மகர ராசி நேயர்கள் பாதி ரெடி ஆகிட்டு இருப்பீங்களே. என்ன சார் 7:30 முடிஞ்சிருச்சு, இனிமேற்பட்டு எங்கள் காட்டில் அட மழை தானே, கொஞ்சம் இருங்க, மழை விட்டுது, தூவானம் இல்லை. என்ன சார் நீங்கள் கிரகங்கள் விட்டா கூட நீங்கள் விட மாட்டீங்க போல்தே. சார் எங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்லை, குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருந்து சனி 3ஆம் இடம் போனார் சரி, ஆனால் மறுபடியும் ராகு அங்கே வராரே, உங்களுக்கு எதிரி யாரு? இதுவரைக்கும் இருந்து வந்த சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் நட்புகள் எல்லாம் போய் உங்கள் வாயே உங்களுக்கு முதல் எதிரியாக மாறுது. வாயை கட்டுங்க, முடிஞ்ச வரைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்காதீங்க. குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் மனைவி ஸ்தானத்தில் விட்டு கொடுத்து போங்க. எப்போவுமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் மனைவியிடம் நீங்கள் தோற்க வேண்டும். அப்படி தோற்றீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். மனைவியிடம் தோற்க வேண்டுமா, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா, எது வேணும்னு யோசனை பண்ணி பாருங்க. இதை எல்லாத்த விட வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வட்டம், புதிய நண்பர்கள், இவர்களெல்லாம் உங்களுக்கு உதவுவார்கள். புதிய சர்க்கிளை வச்சு சந்தோஷமா வாழுங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. கண் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். நிதானமும் பொறுமையாக இருந்தால் 7.5 சனி முயற்சியை புதுசாக நான் ஆரம்பிக்கிறேங்கிறத விட ஒரு வருஷம் பொறுமையாக இருந்து ஆரம்பிங்க, வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2025ஆம் ஆண்டு மகர ராசி நண்பர்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஒரே விஷயம்தான், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த பாயிண்டாக சொல்லி முடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஓவராக பேசினா உங்கள் காரியம் நீங்களே உங்கள் வாய்னாலே கெடுத்துக்கிற மாதிரி வரும். உங்கள் குடும்பத்தில் சஞ்சலம் ஒன்று ஏற்படுதுன்னா உங்களுடைய தேவையில்லாத வார்த்தைகள்னால, எந்த விதத்துலையுமே கெட்ட வார்த்தை பேசுறது, சபிக்கிறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா அது லாஸ்ட்டில் உங்களுக்கே ரிட்டர்ன் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஹிரண்யா சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகள், கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். கவனம் தேவை. 3ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் இனிமேல் தைரியங்கிறது தானாக வந்துடும். இன்னொன்று, குரு உட்காந்துருக்கூடிய இடத்துல உங்களுக்கு பார்வை பலம் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு சூப்பராக அமைஞ்சிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு இடமாற்றத்தினால் டிரான்ஸ்ஃபர் ப்ளஸ் ப்ரமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருடைய லைஃப்பில் நல்ல மாற்றங்கள், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும். அதை நம்ம எடுத்துக்கணும். நம்ம வாயினால கெடுத்துக்காமல் இருந்தால் எந்த பாதிப்பும் கிடையாது. சில பேருக்கு மட்டும் மூக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும். ஆனால் நிறைய பேருக்கு பணம், பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே ஏற்றம் கொடுக்கும். ஒரே விஷயம்தான், எந்த விஷயத்த நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் பண்ணுற விஷயத்த பேசாமல் காரியத்தை முடிச்சிங்கன்னா, மகரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் பீப்புளாக இருந்தாலும் சரி, என்டர்பிரனர்ஸாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும். கல்யாணம் சம்மந்தப்பட்டது, காது குத்து சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லபடியாக போகும். அங்கே போன இடத்துல ஏதாவது பேசி பிரச்சனை உண்டாக்காமல் இருந்தீங்கன்னா போகிறோம், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி நைட் டைம் அருமையாக 12:30 1 மணிக்கு சுட சுட பிரியாணி இப்படி தட்டினா கீழே வரும், அதெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தூரமாக இருக்கணும். அதே மாதிரி ஃபாரின் ஃபுட்டு, நூடுல்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவும் ஆஃப்டர் 11 o'clock சாப்பிட்றது கட் பண்ணிங்கன்னா எல்லாமே லைஃப் ஆக்சுவலாக மகரத்துக்கு ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கும், வெல்த் வைஸும் நிறையா மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகிறது.